அன்பான காணொளி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம தலச்சேரி பிரியாணி நம்ம எப்படி மற்ற மாகாணங்களில் எப்படி விசேஷமான முறையில் பிரியமாக எல்லோரும் சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி இந்த தலச்சேரி பிரியாணியும் ரொம்ப ஃபேமஸான பிரியாணி. இதை மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க கல்யாணங்களுக்கு செய்யக்கூடிய முறை வெறும் ரொம்ப எளிமையான முறையில் இன்று நம்ம தலச்சேரி பிரியாணி செய்வோம். தலச்சேரி பிரியாணிக்கு 1 கிலோ தலச்சேரி பிரியாணி செய்ய போகிறோம். அது 1 கிலோவுக்குள்ள அளவு முறைகளை நான் சொல்கிறேன். அதே நீங்கள் 2 கிலோவுக்கு தேவைன்னா எப்படி உங்களுக்கு அதை கணக்கு பண்ணி பிரிச்சுக்குங்க. இப்போ பொருள்களை பார்ப்போம் வாங்க. அரிசி 1 கிலோ, ஜீரக சம்பா, எஸ்விஎஸ் ஆயில் 1 கிலோவுக்கு தேவையான எண்ணெய் நம்ம எடுத்துக்கிடுவோம். அடுத்து நெய், கரம் மசாலா, மஞ்சள் தூள், ரோஸ் வாட்டர், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு, திராட்சை, காஞ்ச திராட்சை, உலர்ந்த திராட்சை, பச்சை மிளகா, தயிர், வெங்காயம், எலுமிச்சம்பழம் ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம் வச்சுக்கோங்க. இப்போ தயிரையும் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுறதுனால புளிப்புக்கு போதுமானது. இது மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம், அதுக்கு பதிலாக பச்சை மிளகா சேர்த்துக்கிடுவோம். சிக்கன் 1 கிலோ சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கு, ரெடியாக இருக்குது. உப்பு, இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், பூண்டு தனியாக வச்சுருக்கோம். போடும்போது உங்களுக்கு அளவுலாம் நான் முறையாக திட்டமாக சொல்கிறேன். வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஜீரக சம்பாவுக்கு அரிசி ஊற போட போகிறோம். ஒரு அளவு இதை எடுத்துக்கோங்க. இதில் 1.5 இருக்குது. 1க்கு 1.5ங்கிற அளவு திட்டம். ஒரு கிளாஸுக்கு இப்போ 4 கிளாஸுனால் 4 கிளாஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி. ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. 1க்கு 1.5%. தலச்சேரி பிரியாணிக்கு முக்கியமான ஒரு பொருள் வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதை பிஸ்தான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. இது பிஸ்தா. இதை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் நமக்கு சாப்பாடுக்கு பிரியாணிக்கு இது முக்கியமான ஒரு பொருள். இப்போ நம்ம 600 கிராம் வெங்காயம் வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ வெங்காயம் பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றி சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சு இது முதல் வேலை. பொரிக்கிறதுக்கு தேவையான வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 தடவையாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரே தடவையாக போடாமல் 2 தடவையாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கோல்டன் ப்ரௌன் இன்னும் கொஞ்சம் வரணுன்னா அது உடனே கருப்பாயிரும். இந்த ப்ரௌன் கலர் லேசாக வரும்போதே தீயை ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்த வெங்காயத்தை பிரித்து இது மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் ஆற விடணும். கிறிஸ்பியாக நல்லா ஆறிடும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து முந்திரி ஏதோ சூடு ஹையில் இல்லை, லோ ஃப்ளேமில் இருக்குது. அந்த வெங்காயம் வறுத்த எண்ணெயிலேயே பொரித்து எடுத்துக்கிறோம். ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதுக்கு மேலே வறுக்க வைக்க வேணாம், ப்ரௌன் கலரில் நம்ம எடுத்துருவோம். இந்த உலர்ந்த திராட்சை இதமான சூடு இல்லை, கம்மியான சூட்டில் போட்டு கொஞ்சம் நேரத்தை எடுத்து, ரொம்ப ஹார்டில் போட்டோம்னா கரிஞ்சிரும், உடனே பொரிஞ்சிரும். வறுத்த வெங்காயம் வறுத்து வச்சாச்சு, முந்திரி திராட்சை வறுத்து வச்சாச்சு. இப்போ சிக்கனை ரெடி பண்ணுறதுக்கு உண்டான கிரேவி ரெடி பண்ணுவோம்.
அதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இதில் கறி தாளிக்கிறதுக்காக 3 ஸ்பூன் நெய், வெங்காயம் நம்ம பொரித்து எடுத்த எண்ணெயிலிருந்து 3 கரண்டி ஊற்றுறேன். பெரிய வெங்காயம் ஒரு அளவு பெரிய வெங்காயம் போடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் எவ்வளோ வெட்டினா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், அரைச்சி வச்ச பூண்டு 2 ஸ்பூன், அரைச்ச இஞ்சி விழுது 2 ஸ்பூன், அரைச்ச பச்சை மிளகா பேஸ்ட்டு 10 பச்சை மிளகா அரைச்சிருக்கோம், அதனுடைய பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம், அரைச்ச பேஸ்ட்டு. அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை போட்டுருவோம். ஒரு கிலோ சிக்கன். இப்போ இதை நல்லா அந்த மசாலாவில் ஃபுல்லாக அப்படி பிரட்டி விட்டுட்டு இந்த கறி வெள்ளை கலரில் மாறும், அது வரைக்கும் நம்ம பிரட்டி விட்டுக்குவோம். இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பு ஒரு 3 விரலில் கொஞ்சம் போடுறேன். தேவைப்பட்டால் நம்ம பின்னாடி உப்பு பார்த்து அப்புறம் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் தீ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம், மூடி வச்சுருவோம். கறியை அந்த பக்கம் மசாலா போட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ அரிசியை ஒரு 3 தண்ணி களைஞ்சி நம்ம ஊற்றிடுவோம். 3 வாட்டி ஊற்றிடலாம். 20 நிமிஷம் அரிசி 3 தண்ணி களைஞ்சி ஊற்றியாச்சு. 20 நிமிஷம் தண்ணியில் ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த தக்காளி 4 தக்காளி அதை போட்டுறோம். ஒரு கிலோவுக்கு ஒரு முழு எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம். இப்போ தயிர் ஒரு 100 ml தயிர், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினா குறைச்சல, கொத்தமல்லி கூடுதலாக போட்டிருக்கேன். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா கிண்டியாச்சு, உப்பு பார்த்து உப்பெல்லாம் போட்டாச்சு. பச்சை மிளகா பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டிருக்கோம். போட்டு சிக்கனோட 20 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ அரிசி ரெடி பண்ணுறதுக்கு பிரியாணிக்காக 3 ஸ்பூன் நெய், வெங்காயம் வறுத்த ஆயில் 2 குழிக்கரண்டி, இப்போ ஒரு 6 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை 3 பட்டை, சின்ன பட்டை, ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஒரு 2, ஒரே ஒரு வெங்காயம் நறுக்குனது வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வேக வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக இந்த கண்ணாடி மாதிரி பதத்தில் லேசாக வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இப்போ அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு அரிசி போட்டுடலாம். ஒரு சின்னப்படி மல்லி இலை, கொஞ்சம் புதினா,
இப்போ அடி பிடிக்காமல் இடையில ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கணும். தீ சிம்மு தான் வச்சுருக்கேன். 20 நிமிஷம் சிம்மிலேயே வேகுது. இப்போ வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த இதில் 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 1.5ங்கிற வீதத்தில் நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ அடுத்து தண்ணி கொதிச்சிருச்சு சோத்துக்கு. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஊறின ஜீரக சம்பா அரிசி இதில் போடுறோம். உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டோம். உப்பு கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிக்கணும். இப்போ தான் செக் பண்ணிக்கணும். இப்போ கறி ஃபுல்லாக வெந்து சுண்டி எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு. இந்த டைமில் வறுத்து வச்ச வெங்காயம் பிஸ்தா இதை இதில் தூவிடணும். 3 வெங்காயம் அளவு திட்டம். 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம். தலச்சேரி பிரியாணிக்கு இதுதான் முக்கியமான ஒரு பொருள். அவங்களுக்கு இதுதான் விசேஷமான ஒரு பொருள். இந்த ஸ்டேஜில் தண்ணியும் அரிசியும் சமமான அளவில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், மூடி போட்டு தீயை சிம்மில் வச்சிடணும். ஒரு வாட்டி கிண்டிட்டு நல்லா ஒரு வாட்டி லேசாக அப்படி கிண்டி பிரட்டி விட்டுட்டு தீயை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் தீ ஃபுல் சிம்மில் அப்படியே விட்டுறணும் தம்முக்காக. இப்போ எல்லாம் ஃபைனலாக எல்லாமே கரெக்டான இதில் ஆயிலோட வெந்து சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு. கரெக்டான பதத்தில் சோறு நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி தம் போட போகிறோம். தலச்சேரி பிரியாணி. அதுக்காக கீழே ஒரு தவா வைக்கிறேன். தவா வச்சு சட்டி மேலே வச்சுட்டேன். மசாலா சட்டியை ரைஸ் அள்ளி நம்ம மேலே போடுறோம். இப்போ வறுத்த வெங்காயம், வறுத்த முந்திரி, வறுத்த திராட்சை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2-3 புதினா. இப்போ 2 ஸ்பூன் நெய். அடுத்த மறு லேயர் அதே மாதிரி முதல்ல போட்ட மாதிரியே வறுத்த வெங்காயம், சிறிதளவு முந்திரி, வறுத்த முந்திரி, திராட்சை, வறுத்த திராட்சை, அடுத்து கொத்தமல்லி, சிறிதளவு லைட்டாக புதினா, அதே மாதிரி நெய், சிறிதளவு நெய். லாஸ்ட்டாக ரோஸ் வாட்டரும் மஞ்சத்தூளும் கலந்த தண்ணி கலருக்காக. இப்போ இதே மைதா வச்சும் கூட நம்ம மூடிட்டு மைதா மாவு பிணைஞ்சு வச்சும் போடலாம். இல்லை அலுமினிய லேயர் ஃபாயில் பேப்பர் இருந்தால் கூட மூடிட்டு கவர் பண்ணியும் போடலாம். ஆக தம்மு வெளியே போகாமல் போடுறதுக்காக போடுறோம். எல்லா தம்மெல்லாம் போட்டாச்சு. ஸ்லோ ஸ்பீடில் 15 நிமிஷம் ஸ்லோ ஸ்பீடில் கீழே தவா வச்சுருக்கேன். தோசை தவா, பழைய தவா வச்சுருக்கேன். தவாவுக்கு மேலே சட்டி இருக்குது. சட்டிக்கு மேலே வெயிட் வச்சுருக்கேன். தம்முக்கு மூடி கட்டி வாயில் வண்டு கட்டியிருக்கு. ஆவி போகாமல் இருக்கிறதுக்காக 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் ஸ்லோ ஸ்பீடிலே இருக்கணும். ஸ்லோ முடித்ததுக்கப்புறமா திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் திறக்காமல் அப்படியே ஆவிலே ஸ்டீம்லேயே விட்டுறணும். தீயை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தலச்சேரி தம் பிரியாணி சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா தம்மும் போட்டு 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ தம்மு ஓப்பன் பண்ண போகிறோம், பாருங்கள்.
சோறை ஒரு பக்கமாக மேலே ஏற்றி விட்டுக்கணும்.